என்னங்க இறங்கி வந்துட்டாங்க? என்ன அர்த்தம்லாம் சொல்றீங்க? இன்னும் நாங்க கூட்டணி சொன்னாரா? அது இல்ல, எங்க சொல்லிட்டாரு? அது நீங்க தப்பா, நீங்க தான் தப்பான ஒண்ணு. எங்களை பொறுத்தளவுக்கு மத சார்பற்ற அணிதான். எங்க கொள்கையோட இணைந்து யார் வர்றாங்களோ அவங்கள இணைச்சுக்கிறோம் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்க கூட்டணி இந்த மாதிரி, எங்களுடைய எதிரி யாருன்னா திமுக. இதே திமுக என்ன செஞ்சுச்சு? என்ன செஞ்சாங்க இதுவரைக்கும் கடந்த தேர்தல்? இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து பார்வையாளரே உட்காந்து இங்கே இருக்கிற மதுரை பிரஸ் இனிமேலாச்சும் வந்து பாருங்கள். இந்தியாவிலே தமிழ்நாடு தான்ப்பா பாலாறும் தேனாரும் ஓடு, மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பேணி காத்திருக்கு. கடந்த எங்கள் ஆட்சியை காட்டில் மோசம் இந்த ஆட்சி ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே தான் குடியேறணுன்றாங்க. மற்ற மாநிலத்தில் எல்லாம் குடிபெயர்ந்து இங்கே வர போகிறாங்களாம். எப்படி? கேரளா பக்கத்தில், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலத்தில் எல்லாம், உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாடு தான் இப்போ நல்லா இருக்குது. இங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது, விலைவாசியெல்லாம் கட்டுப்படுத்திருக்கு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி வர்ற மாதிரி பேசுகிறத பார்த்தா அப்பா கேட்குறவன் கிணப்பையில் இருந்தால் எருமை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லை, எருமை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு அந்த கணக்கில் பேசுகிறாங்க. அதனால நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் கேட்க வேண்டி வருது, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய ஒத்த கட்சிகள், எங்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக மாற்றுவதற்கு, எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கு, அவர் தலைமையில் அமைச்சரை அமைப்பதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அதற்குத்தான் அவரோடு தான் கூட்டணி என்பதை எங்க பொதுச் செயலாளர் சூசகமாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதுக்கு நீங்க வலியுறுத்தி இருக்கிறாரு? முன்னாள் அமைச்சர் வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஏற்றுக்கிற தயாராக இருக்கிறாங்க. அதை வந்து அவங்க எடப்பாடியும் ஏற்றுக்கிட்டாரு. மிக விரைவில் இணைப்புக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அவர் கருத்து இது எங்களுக்கெல்லாம் தகவல், அவருக்கு தகவல் வந்திருக்கு, அவர் சொல்லியிருப்பார். ஏன்டா கேள்வி கேட்குற சொல்லுங்க. பொதுச் செயலாளர் கேட்டது நான் சொல்லிட்டேன். பொதுச் செயலாளர் நேற்று கூட நாங்கள் இப்தார் விருந்து நடத்தினோம். இந்த இப்தார் விருந்தே எங்கள் அம்மா நடத்தினாங்க சொந்த காசில். இப்போ எடப்பாடியார் நடத்து சொந்த காசாப்பா. நீ இஸ்லாமியா இருந்தே, நீ இஸ்லாமிய அமைப்பா இருந்து நீ நடத்தி நாங்கள் போய் கலந்துக்கிறல, எங்கள் தலைவர் கலந்துக்கல. இஸ்லாமிய அமைப்பை நாங்கள் அழைத்து எங்கள் காசில், எங்கள் கட்சி சார்பில், எங்கள் பணத்தில் இப்தார் விருந்து எங்கள் அம்மாவும் நடத்தினாங்க. இதே மாதிரி கிறிஸ்தவ விழாவும் அப்படியா, கிறிஸ்துமஸ் விழாவும் நாங்கள் நடத்தினோம், இதுவும் நடத்தினோம். இந்தியாவில் எந்த கட்சியும் அப்படி நடத்துறதில்ல. உண்மையான மத சார்பற்ற கட்சி இந்தியாவிலே அதிமுக ஒன்று தான். பிரேமலதா மேடம் வந்து தமிழக பட்ஜெட்டை பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. சிஎம் வந்து பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்றாரு. உங்களோட ராஜ்யசபா சீட் பிணக்குல வந்து அவங்க வெளியே போற மாதிரி பிளான் இருக்கா? அவங்ககிட்ட தான் கேட்கணும், எங்களுக்கு என்ன தெரியும். நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க சிக்னல் இருங்க, அவங்ககிட்ட கேளுங்க. அந்த அம்மா வருவாங்கல்ல, நம்ம மதுரையின் மருமக தானே, அடிக்கொருக்கா வருவாங்கல்ல. எங்க அப்படின்னா அவங்க இங்கே தான் வருவாங்க. அவங்ககிட்ட கேட்க, அவங்ககிட்ட கேட்க வேண்டிய என்கிட்ட கேட்டீங்கன்னா விஜய்க்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு தரப்போறதாகவும் ஒரு பேச்சு சொல்றாங்க. 1000 பேச்சு பேசுவாங்க தம்பி. தேர்தல் வரந்தொட்டிக்கு என்னென்னமோ பேசுவாங்க. அதெல்லாம் இப்ப தேவையா? எங்க மேல அபிமானம் காட்டுற திமுகவை பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களாம், நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். திமுக எந்த காலத்துலப்பா அண்ணா திமுக ஆடு நினைவே அதே ஓனாய் அழுத கதையா என்ன சொல்றாரு பாருங்க. நாங்க நல்லா இருக்கணும் திமுக நினைக்குதான். எங்க அம்மா மேல வழக்கு கொடுத்து பாவம் இன்னைக்கு கோடிக்கணக்கான 2G அலைக்கட்டண 1,76,000 கோடி கொள்ளையடித்த குடும்பம் 212 கோடி ரூபா கலைஞர் டிவிக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி மேல விசாரணை நடக்கு சிபிஐ, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது. கூடா நட்பு கேடா விளையும் சொன்ன கலைஞர் திரும்ப காங்கிரஸோட தான் இது வரைக்கும் கூட்டணியில் இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு நல்லது செய்கிறாங்க. ஏன் அன்னைக்கு எங்களை வீழ்த்தணுன்றதுக்கு தான் திமுக இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்குது. நம்ம மேலே 1000 அவதூறு வந்தாலும், நம்மளை ஜெயிலில், நம்ம மகளை ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும், சகோதரியை ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும், அது நினைச்சா இது மாதிரி வழக்கு போட்டிருக்க மாட்டாங்களே. எங்கள் அம்மா மேலே போய் வழக்கு போட்டிருக்க மாட்டாங்க. அத்தனை புரட்சாட்சி ஆக்கியிருக்க மாட்டாங்க. கர்நாடகத்துக்கு கொண்டு இருக்க மாட்டாங்க. இவங்க மேலே எல்லாம் எப்படி போடுறது? விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ண கட்சின்னு சர்க்காரியா கமிஷன் 69லேயே சொல்லிட்டாங்க, 76லேயே சொல்லிட்டாங்க. அதனால் அந்த கட்சி என்றைக்கும் எங்கள் மேலே
கர்ணசமாக இருக்க மாட்டாங்க. நானும் சொல்கிறேன், எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கும் திமுகவுக்கும் வரப்பு தகராறுலாம் கிடையாது, நிலத்தகராறு கிடையாது, கொள்கை முரண்பாடு. எங்கள் தலைவரை அழிக்கணும்னு நினச்சாங்க, அரசியல் அப்புறப்படுத்தணும்னு நினச்சாங்க. எங்கள் அம்மாவை அரசியலேருந்து வேணும், அரசியலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி குலமுயற்சி கூட செஞ்சாங்க. அப்படிப்பட்ட கட்சி எங்களுக்கு செய்வாங்களாங்க? குலபாத கட்சி திமுக. அது போய் எங்கள் மேலே கஷ்டம்னா என்னங்க நாட்டில் இவன் நம்புவான்? ஒரு அண்ணா திமுக தொண்டைங்க யாரு நினைக்கிறது? நாங்கள் அதை காலி இப்போ திடமாக இருக்கோம். இப்போ விவசாயிகள், இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கும் அல்வா கொடுத்துருச்சு. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சொல்லிகிட்டே போகலாம். எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டாங்க இந்த ஆட்சி. எல்லாருமே எங்கள் பக்கம் இருக்காங்க, எடப்பாடியார் பக்கம் இருக்காங்க. அதனால் இதை மட்டும் போடுங்க, நான் மற்றதை அது போட்டுக்கிறேன். அதெல்லாம் நல்லா இருக்குங்க அண்ணன் தம்பி. இல்லை நீங்கள் ஏப்பா அதெல்லாம் கவலைப்படுறீங்க? நீங்கள் மற்ற நீங்கள் சொல்கிற கேளுங்க. இந்த சட்டசபையில் கொண்டு வந்திருக்க வரவு செலவு பட்ஜெட்டை நீங்கள் அலசி ஆராய்ங்க. மக்களுக்கு ஆன பட்ஜெட்டா? அது மக்களுக்கு பயன்படுமா? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சரிப்படுத்தியிருக்காங்களா? ஸோ இப்போ இவங்க நிறைவேற்றக்கூடிய பட்ஜெட்டா அப்படின்னு பாருங்கள்.